துன்பத்திலும் ஒரு இன்பம். மத்திய அமைச்சராகும் நயினார். தமிழக பாஜக புதிய தலைவர் இவரா? கலகல கமலாலயம். தமிழக பாஜகவில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் டெல்லி பயணம் குறித்த தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில், தமிழகத்தின் பாஜகவின் தலைவராக ராம ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்படலாம் எனவும், நயினார் நாகேந்திரன் மத்திய அமைச்சராக்கப்படலாம் என தகவல்கள் உலாவுகின்றன. கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை காவல்துறை பணியை ராஜினாமா செய்த பின்னர் அரசியலுக்குள் நுழைந்தார். 2021ஆம் ஆண்டு தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற அவர் கட்சியின் முகமாக மாறினார். என் மண் என் மக்கள் நடைபயணம், திமுக அரசுக்கு எதிரான தொடர் பிரச்சாரங்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் பாஜகவை தமிழக அரசியலில் பேசப்படும் சக்தியாக மாற்ற முயன்றார். ஆனால் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தபோது நிலைமை மாறியது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அண்ணாமலை மற்றும் அதிமுக தலைமையிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு வெளிப்படையாக பேசப்பட்டது. அதன் பின்னர் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு கட்சியின் முக்கிய முடிவுகளில் அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டதாக அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். தேசிய அளவிலான பதவி, மாநிலங்களவை உறுப்பினர் பதவி உள்ளிட்ட பல்வேறு வாய்ப்புகள் குறித்து பேசப்பட்டாலும் எந்த பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படவில்லை. இதனால் அவர் கடும் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் அண்ணாமலை டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சந்திப்பின் போது 5 பக்கங்கள் கொண்ட ராஜினாமா கடிதத்தை நிதின் நபினிடம் அவர் வழங்கியதாக கூறப்படுகிறது. அந்த கடிதத்தில் தமிழக பாஜகவில் தொடர்ந்து தான் புறக்கணிக்கப்பட்டதாகவும், தவறான அரசியல் முடிவுகள் மற்றும் அதிமுக கூட்டணியை நீடித்ததன் விளைவாக கட்சியின் வாக்கு சதவீதம் கடுமையாக சரிந்து விட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உட்கட்சி மோதல்கள், நிர்வாக குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் அதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் அண்ணாமலையின் ராஜினாமாவை உடனடியாக ஏற்க பாஜக தேசிய தலைமை தயாராக இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் பெறும் வகையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை டெல்லிக்கு வருமாறு தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. இதையடுத்து அவர் அவசரமாக டெல்லி சென்றுள்ளார். இந்த நிலையில் கட்சியின் அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனையில் தமிழகத்தில் கட்சியை வலுப்படுத்த அனுபவம் வாய்ந்த ஒருவரை தலைவராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதில் முன்னணியில் இருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில பொதுச் செயலாளராக இருக்கும் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன். RSS பின்னணியை கொண்ட இவர் கட்சியின் கொள்கைகளை ஆழமாக அறிந்தவர் என்பதோடு அறிவுசார் தளத்தில் பாஜகவின் முகமாக செயல்பட்டு வருகிறார். அண்ணாமலையின் ஆக்ரோஷமான அரசியலுக்கு மாற்றாக நிதானமான மற்றும் அனைவரையும் அரவணைத்து செல்லும் ஒரு தலைமையை மேலிடம் விரும்புவதே ராம ஸ்ரீனிவாசன் பெயர் முன்னுக்கு வர காரணம். நயினார் நாகேந்திரன் போன்ற மூத்த தலைவர்களின் பெயர்கள் பரிசீலனையில் இருந்தாலும் கட்சியின் சித்தாந்த பிடிப்பு மற்றும் நிர்வாக திறன் அடிப்படையில் ராம ஸ்ரீனிவாசனுக்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தென் தமிழகத்தில் கட்சியின் செல்வாக்கை உயர்த்த இவருடைய நியமனம் உதவும் என பாஜக மேலிடம் கணக்கு போடுகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் நயினார் நாகேந்திரனுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்கும் வாய்ப்பும் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழக பாஜக அமைப்பை மறுசீரமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக கட்சியின் அமைப்பு செயலாளர் பொறுப்புக்கு KT ராகவன் நியமிக்கப்படலாம் என்ற தகவலும் பரவி வருகிறது. விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்கின்றனர் கமலாலய வட்டாரங்கள்.